வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வேம்பயர்ஸ் ஃபால் ஆரிஜின். இது எத்தன பேர் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இது எனக்கு ரொம்ப புடிச்ச கேம் அப்படிங்கிறதுனால வந்து நான் திருப்பியுமே இந்த வீடியோஸ்லாம் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்பவே எனக்கு வந்து ஆர்பிஜி கேம்ஸ் அது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் எனக்கு இந்த கேமும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மொபைல்ல வந்து சூப்பரா ஒரு ஆர்பிஜி கேம் இது. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இது ஒரு மாரி இந்த மாரி இருக்கும் ஃபைட்லாம். அது கூட மேட்ச் பண்ணிக்கலான்னு வைங்களேன். ஏன்னா ஸ்டோரியும் இருக்குது இந்த கேமில். எனக்கு ஸ்டோரி இருந்துச்சுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆர்பிஜியாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இப்போ ஆடியிருக்கேன். இந்த மாரி இன்னும் நிறைய கேம்ஸ் இந்த மாரி இந்த சேனலில் வரும் அப்படிங்கிறதுனால, இந்த சேனல் உங்களுக்கு கேம்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவே லோக்கியா யாருக்குமே தெரியாமல் இருக்கிற கேம்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என் சேனல் பேர்லேயே இருக்குது லோக்கி கேமர். இந்த மாதிரி லோக்கியாக இருக்கிற கேம்ஸ் தேடி கண்டுபிடிச்சி விளையாடுறது தான் என் வேலை. சரி, இப்போ எடுத்தோடனேயே ஏன் இங்கே வந்து நீ இந்த வித்தியாசமாக இருக்கிற இந்த உல்ஃப் பீஸ்டோடலாம் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஊரோட தலைவர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேசோன்னு ஒருத்தன் இருந்திருப்பான். அவனை வந்து இப்போ நம்ம போட்டு தள்ளணும். ஏன்னா அவன் நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளான் வச்சுருந்தான். இப்போ அது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்மளே அவனை இப்போ போட போகிறோம். அதுக்காக வந்து இப்போ என் லெவல் அப் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்குவாடு. அதுவும் இந்த ஸ்குவாடு எனக்கு கண்டிப்பாக இப்போ வேணும். ஏன்னா அவனெல்லாம் டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவனோட ஹெச்பி வந்து ஒரு 270 கிட்ட இருக்குது. ஸோ லெவலையும் ஏற்றணும். அதே சமயத்தில் நம்ம ஹெச்பியும் ஏற்றிக்கிட்டு அவனோட ஹெச்பியை சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்கிறதுனால இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்குவாடும் கொஞ்சம் லெவலப்பும் ஆகணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறானுங்க பார்த்தீங்களா? இவனுங்க வந்து ஆக்சுவலி இந்த கேம் டெவலப்பர்ஸ் போல. அவனுங்களே வந்து கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. நம்ம வந்து அதுக்கு ரிவ்யூலாம் குடுத்துட்டு இருந்தோம். அது ஒரு மாரி ஃபன்னா இருந்துச்சு. அப்புறம் இது இவனோட ஒரு இது வந்து லாஸ்ட் விஷ் அப்படிங்கிற ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க? குவெஸ்ட்டு. அந்த லாஸ்ட் விஷ் குவெஸ்ட்டு வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்க அப்பா வந்து ஏதோ தங்க புதையல வந்து ஒளிச்சு வச்சிருக்காராம். அத வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டிருப்பான். அவன் இவனுக்காக கண்டுபிடிச்சு குடுக்க போறதில்ல. அத கண்டுபிடிச்சு நம்மளே எடுத்துக்க போறோம். ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட 1000 தங்கம் கிட்ட இருக்கும். அத வச்சு நம்மளுக்கு தேவையான எந்த வெப்பன் வேணா ஈஸியா வாங்கிக்கலாம். பட் இப்போ அத உடனே என்னால கண்டுபிடிக்க முடியுமான்னா கிடையாது. இன்னும் ஃப்யூச்சர்ல வந்து கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அத. அத வச்சு இன்னும் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ லெவல் அப் ஏத்துறதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். உங்களால முடிஞ்சுச்சுன்னா மேக்ஸிமம் அந்த மேப்போட கார்னர் பாயிண்ட்ஸ்க்குலாம் போயிருங்க. இது பேர் தான் வேர்ல்டு கார்னர் ஸ்டோன். இத நான் சும்மா தொட்டதுக்கே எனக்கு வந்து 2 லெவல் ஏறியிருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஸ்கில் பாயிண்ட்ஸ்லாம் 8 கிடச்சிருக்குன்னா, அப்போ 2 லெவல் ஏறியிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ ஓபியான ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுதான் வந்து லாஸ்ட் விஷயோட அந்த இது பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து என்னன்னா, அவனுக்கு வந்து தங்கம் தான் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, அவங்க அப்பா ஏதோ ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அதுக்கு வந்து பசில் மாரி விட்டுருக்கிறாரு. நம்ம தான் அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனா அவனால முடியாது அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட குடுத்துருப்பான். அவனுக்கு இதில தங்கம் இருக்குன்னே தெரியாது. நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டுபிடிச்சுக்க போறோம் இந்த தங்கத்த. இப்போதைக்கு ஒரு 100 எக்ஸ்பி கிடச்சிருக்கு. போதுமான அளவுக்கு தான். இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா அவன்கிட்டயே போய் ஃபைட் பண்ணிடலாம். ஓகே. வேசோ கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து இனிமே தான் சீரியஸான ஒரு ப்ராப்ளமே இருக்கு. இவன் கூட இப்போ ஃபைட் பண்ணணும். இவன் வந்து என்னன்னா, இந்த விட்ச் மாஸ்டர் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்து அதாவது நம்மள ஃபர்ஸ்ட்டு வேம்பயரா மாத்துனதே அவன் தான். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ஊர் பக்கமா வந்துக்கிறான். ஊர் பக்கமா வரச்சுல, இந்த ஆவன வந்து அவன் டிஸ்ட்ராயே பண்ணல. இந்த இந்த ஊரோட பேரு ஆவன். ஏன் அவன் டிஸ்ட்ராய் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இவனோட பையனையே தூக்கி குடுத்துருக்கான். "இங்க பாரு என் பையன வச்சுக்க. உன் நீ ரிசர்ச் தான் பண்றேன்னு தெரியுது. என் பையன வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்க. என்ன விட்டுரு. எங்க ஊர விட்டுரு" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான் போல. அதனால என்ன பண்ணியிருக்கான், அவன் ஊர்ல அந்த விட்ச் மாஸ்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இவனோட பையன தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா, இப்போ வந்து அவன் புலம்பிட்டு இருக்கான். நான் வந்து ஊருக்கு நல்லதுக்காக தான் பண்ணேன், இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ வந்து புலம்பிட்டு இருக்கான். என் பையன நான் தெரியாம விட்டேன். இப்போ நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூப்பிடணும். என்ன மாட்டி விட்றாத எனக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தான். நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலை. இப்போ இவன் நம்மள போட்டு தள்ள ட்ரை பண்ணா, இவன இப்போ நம்ம போட்டு தள்ளிட்டு இந்த ஊர விட்டு எஸ்கேப் ஆக போறோம். அதான் இப்போ நம்மளோட கோலு. இந்த ஃபைட்டிங் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. எனக்கு இதுவரைக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. ஆனா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவும் இந்த கேம் ஆடியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு இது நல்லாவே பழகிடுச்சு.
இந்த கேம் எண்டிங் வரை ஆடியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன பண்ணால் எப்படி சீக்கிரமாக லெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு மெயின் மிஷின்ஸ் மட்டும்தான் நான் இதில் இனிமேல் கவர் பண்ணலான்னு இருக்கேன். சைட் குவெஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லாஸ்ட் விஷ் மாதிரி இன்னும் நிறைய சைட் குவெஸ்ட் இருக்குது, வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்றுமே. அந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் என்ன லாஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய சைட் குவெஸ்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 100க்கு மேலே இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு விடிஞ்சிரும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம வேசோ டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவன் என்ன கேட்குறான்னா, இப்போ பிளட் மூன்னு ஒன்று பற்றி பேசுகிறான்ல, இது வந்து சும்மா நார்மலான ஒரு மெக்கானிசம் தான். இதை பற்றி நம்ம அவ்வளோவா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, இவனோட பையனை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு சைட் குவெஸ்ட் கொடுத்துக்கிறான். இதுவே ஒரு சைட் குவெஸ்ட் தான். இதை வந்து நான் வந்து முடிஞ்சால் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இவன் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஊரை விட்டு வெளியே போய் ஆகணும். நெக்ஸ்ட்டு ரீஜன் அன்லாக் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம அந்த கார்னர் ஸ்டோனுக்காக நான் அந்த ரீஜனை வந்து அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ அங்கே போகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆர்மர் அப் ஆனோம். அதனால தான் இப்போ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இவ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. வேசோ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வச்சுருப்பா. அவள் ஏன் அதை பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேம்பயர், அவளுக்கு வந்து அவள் நம்ம ஒரு ஸ்பெசிமென் மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதனால் நம்மளை வந்து சாக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருப்பா. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, வேசோ வந்து ஒரு ரிச்சுவலை பற்றி சொல்லியிருப்பான். விச் மாஸ்டர் வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிச்சுவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்டால், இவளுக்கு வந்து ரிச்சுவல்ஸை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் கமன் காட், அதாவது இப்போ நம்ம போயிட்டு வந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ரிச்சுவல்ஸை பற்றி நல்லா படிக்கிற ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் வந்து ப்ரொஃபஸர் ஓசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டோன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிகிட்டு இருக்கா. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வேசோவை கொன்னதுனால வேசோவுக்கு ரொம்ப லாயலான சோல்ஜர்ஸ்லாம் நம்மளை ஹண்ட் பண்ணுறதுக்காக இருப்பாங்களாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மெக்கானிசம். என்னென்னா, இந்த கேமில் வந்து இப்போ நம்ம போகிற இடம் எல்லாமே இவனுங்க இருப்பானுங்க. திடீர்னு எப்படி இந்த வருவானுங்கன்னே தெரியாது, நம்மளை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. கமெண்ட் கார்டை வந்து நான் ஆல்ரெடி அன்லாக் பண்ணி வச்சுருந்ததுனால டேரெக்டாக ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் குவெஸ்ட்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் பவர்ஃபுல்லான சில மான்ஸ்டர்ஸோடலாம் சண்டை போட சொல்லுவானுங்க. அதுக்காக நம்ம நிறைய குவெஸ்ட்லாம் அவேக்கன் பண்ணி இது பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலி இவர் தான் ப்ரொஃபஸர் ஓசின், பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அவர் தான் ப்ரொஃபஸர் ஓசின்னு. இப்போ வந்து அவர்கிட்ட போய் பேசினா அவர் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஆக்சுவலி இந்த ப்ரொஃபஸர் ஓசின் வந்து கொஞ்சம் சைக்கோ பிடிச்ச ஆளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வேம்பயருங்கிறத வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நம்ம ஸ்கின் வந்து பேலாக இருக்கிறத பார்த்தோன்னே வந்து இவன் கண்டிப்பாக மனுஷன் கிடையாது, இவங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது, உன் உடம்புல என்னால் இம்மார்டாலிட்டியை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கான். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இவனுக்கு வந்து அவ்வளோவா விச் மாஸ்டரை பற்றி தெரியாது. ஆனால் விச் மாஸ்டரை பற்றி இந்த கமெண்ட் கார்டோட யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய வந்து இருக்குது, நீ அதில் பார்த்து படிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட்டையும் சொல்லியிருக்கான். அதில் வந்து என்னென்னா, அந்த இடத்துக்கு போனோன்னா இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஹீலிங் மேஜிக் ஒன்று கிடச்சிருக்கோம், அது மாதிரி இன்னும் நிறைய மேஜிக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்து அந்த கடைசியாக நம்ம ஹீலிங் மேஜிக் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான். இங்கே வந்து ஒரு காட் மாஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம பில்லர் காட், இவனை வந்து டிஃபீட் பண்ணணும். ஆக்சுவலி ஓரளவுக்கு நம்ம ஸ்கில்லை வந்து இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இவன் வந்து இவனே வந்து ஒரு 235 கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸும் மேக்ஸிமம் 200 தாண்டி தான் இருக்கும் அதுங்களோட ஹெச்பி. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஹெச்பியை ஏற்றணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு சூப்பர் ஸ்வாடு இருக்குது, அதை நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டேன், இந்த கமெண்ட் கார்டில் தான் இருக்குது. அதை வந்து வாங்கணும். அதுக்கு வந்து காசு சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொருத்தரையும் அந்த கல் அப்படியே தூக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கேன். ஓகே, புது மேஜிக் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடலாம். இப்போ அவங்ககிட்ட தான் திருப்பி போய் பேசணும்னு நினைக்கிறேன். அவன் ஏதாவது இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லுவான். அதுக்குள்ளே திருப்பி வந்துட்டியா? அந்த கவர்ஸ்லாம் இந்த இது முடியாமல் சுற்றிட்டு இருப்பானுங்க, நீ என்ன இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போ கவுன்சில் மெம்பர்ஸ், அந்த கமன் கார்டு யூனிவர்சிட்டியோட கவுன்சில் மெம்பர்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து நீ வந்து ஹெல்ப் கேளு, அவங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஆக்சுவலி இந்த ஃபோக்கஸும் மேஜிக்கும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே கமன் கார்டை சுற்றி இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே மேஜிக் சம்மந்தப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தான். அவனுங்கலாம் மேஜிக் யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவானுங்க. ஆக்சுவலி இந்த ஓல்ட் மேன் ஜாவோ இந்த ஜாக்காவ் ஏதோ ஒன்று, நம்மளுக்கு பேரெலாம் முக்கியம் கிடையாது, கதை மட்டும் புரிஞ்சால் போதும்.
இவர் வந்து இந்த ஊரில் இருக்கிற பெரிய கொஞ்சம் வயசான ஆள். அது மட்டும் இல்லை, இவர் வந்து கவுன்சிலில் ஒரு இதுக்கு முன்னாடி மெம்பராக இருந்த ஒரு ஆள். அதனால தான் இப்போ இவரை மீட் பண்ண வந்திருக்கோம். இவர் வந்து இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு பசிக்குது, ஒரு வைல்டு போரை சமைச்சு எடுத்துகிட்டு வா, அப்போ தான் வந்து நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். கொஞ்சம் பைத்தியக்காரனாக தான் இருக்கானுங்க இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே. இப்போ அவனுக்காக தான் இப்போ சண்டை போட்டுட்ருக்கோம் நம்ம. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவளுக்கு. என்னடா என்னடா இன்னொன்று வருது, இதை நான் எதிர்பார்க்கல. சரி பரவாயில்ல, ஓகே. இதெல்லாம் ஒரு ஸ்வாட், இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. 165 தானே, இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு ஸ்வாட் ஸ்ட்ரைக்கே 135 போயிடுது. முடிஞ்சளவுக்கு என்னென்னா, அந்த சாணம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்குது. அதை வந்து மேக்ஸ் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஸ்வாடோட அட்டாக் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக்கிறதா, நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாக் பண்ணாலே ஈஸியாக செத்து போயிடுது. பண்ணிக்கிட்டெல்லாம் இவ்வளோ நேரம் ஆகுதேடா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்பீடாக்கே இவ்வளோ இதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஸ்பீடாகணுன்னா என்னத்தை பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவுன்சில் மெம்பர்ஸ் இவனை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க ஒவ்வொருத்தனுங்கிட்டையும் நம்ம போய் ஹெல்ப் கேட்கணும். அவங்களோட லொக்கேஷன்லாம் இப்போ இவன் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். டிசைட் இந்த ஓகே, இவன் வந்து சாப்பாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எப்படி சொல்கிறது உங்ககிட்ட? இப்போ வந்து அந்த மெம்பர்ஸோட பேர்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கிட்ட ஹெல்ப் கேட்டால் மட்டும் போதும். இந்த லொக்கேஷன்லாம் மார்க் ஆகிருக்கு. நம்ம இப்போ அவங்க ஒவ்வொருத்தனா தேடி கண்டுபிடிக்கணும். சீபா என்ன மேக் மஷ்ரூம் வேணுமா உனக்கு? என்னடா இவனுங்க ஒவ்வொருத்தனும் சோத்துக்கு செத்தவனுங்களாம் இருப்பானுங்க போல். அவன் என்னென்னா பன்னிக்கறி கேட்குறான், இவன் என்னென்னா மஷ்ரூம் வேணும்னு கேட்குறா. சரியான ரெட் மஷ்ரூம். இப்போ இந்த ஐயோ இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு என்கிட்ட ஏன்டி கேட்குறேன், நீயே வந்து பறிச்சிருக்கலாமே. சரி, இப்போ நம்ம வேறு எதுவும் பறிக்க வேண்டியது இருக்கா? ஒன்று எடுத்தால் போதுமா? இந்த ரெட் மஷ்ரூம் இப்போ ஐயோ 300 XP. ஆக்சுவலி நான் இப்போ வந்து ஒரு போர்ஷன் குடிச்சிருக்கேன். அது குடித்ததுனால கொஞ்சம் XP ஸ்பீடாக ஏறும். நெக்ஸ்ட்டு இவன் தான் பிரசீல், இவனோட பேர். நல்ல பேர் தான். ஆனால் இப்போ வந்து என்னென்னா, இவனோட காசை வந்து இந்த கேங் மெம்பர்ஸ்லாம் திருட்டானுங்களாம். இப்போ இவனை பிடிச்சி அடித்தா தான் நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒவ்வொருத்தனுமே ஒவ்வொரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தலை வலியாக இருக்குது. இப்போ இவனை தான் பிடிச்சி அடிக்கணும். ஆக்சுவலி இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கேங் மெம்பர்ஸ் 5 பேருமே சண்டை போட வருவானுங்க வரிசையாக ஒருத்தனா. இவனே 235 இருக்கான் அப்படின்னா, இவனுக்கு அடுத்து வரவனுங்கெல்லாம் எப்படி இருப்பானுங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ இவனுங்க ஒவ்வொருத்தனையும் நான் அடிச்சு வர காலி பண்ணணும். நான் முடிஞ்சவளுக்கு வந்து ஒரே ஒரு காம்பை மட்டும் திருப்பி போட போகிறேன். அது என்னென்னா, இந்த ஹெல்த் ஏற்றுற ஒன்று இருக்கும், அது அவனுங்களை போய் கடிச்சு ரத்தத்தை உரிகிற மாதிரி ஒன்று. இதுதான், இதை வந்து ஒன்று போடுவேன். இல்லைனா அந்த ஸ்வாடை தூக்கி போட்டு அடித்து அவங்களோட டிஃபென்ஸை கம்மி பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் போய் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். இது மட்டும் தான் திருப்பி பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். ஏன்னா இப்போதைக்கு இவனுங்களை டிஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. ஹெச்பி வேறு ரொம்ப சீக்கிரமாக இவனுங்க காலி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் ரெண்டாவது 3வது ஆளுன்னு நினைக்கிறேன். அதுக்கே வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு மிட்டில் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அந்த ஹெச்பி ரெக்கவர் பண்ணுற அந்த இது இருக்கிறதுனால, அந்த பைட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நான் மேக்ஸிமமாக இது பண்ணிகிட்ருக்கேன். இவனும் கேங் மெம்பர் தான். அந்த கேங் லீடர் வந்தால் தான் நம்ம ஃபைட் முடியும். ஐயோ என்னடா டேய், இப்போ பேசிகிட்டு இருக்க சொல்ல தான் ஸ்பீக்கர்லாம் ஓட்டுட்ருப்பானுங்க. கைஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ். இந்த மாதிரி அடிக்கடி ஸ்பீக்கர் போட்டு போயிட்டுருக்கானுங்க. பழைய இஎம் பித்தளைக்கு பேர் வச்ச படம் வந்துட்டு இப்போ வந்து இன்னும் ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அடிச்சுக்கிறானே தெரியலையே. என்னடா இவனும் கேங் மெம்பர் தான்டா. ஐயோ என்னடா திருப்பி வரான் அந்த ஸ்பீக்கருக்காரனுக்கு. என் மேலே என்ன கோவம் தெரில, போயிட்டு இன்னொரு ரவுண்ட்லாம் வரான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி முடியலாம். என்ன பல்லிலாம் கற்றுது. இன்றைக்கி நம்ம சைலண்ட்டாக இன்றைக்காவது ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கச்சில தான் சுற்றி இருக்கிற எல்லா உயிரினமும் கத்தும். வெளியே வர குயில் கத்திகிட்டு இருக்குது, தெரியுதான்னு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. உள்ளே பல்லி கத்துது, அவனோட ஸ்பீக்கர் போட்டுட்டு போயிட்டுருக்கான். எனக்கு டிப்ரெஸ் ஆகுது. எதுக்கு கேங் லீடர் வந்துட்டானா, அதையே நான் நோட்டீஸ் பண்ணல. அது அவ்வளோ கடுப்பேற்றுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இவனுங்க ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இந்த குயில் வர ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது. எனக்காக அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால இப்போதைக்கு இதை முடிச்சிக்கலாம். இன்னும் 3 பேரும் நம்ம முடிச்சிட்டோமா, இல்லை இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. ஹாஸ்டா லா விஸ்டா மாமே.